அடுத்ததாக நம்ம சுதர்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் குரூப்ஸில் நம்ம ஸ்ரீ வாஞ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட பிரின்சிபல் சார் டாக்டர் எல் சரவணன் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் வார்ம் வெல்கம் பண்ணிடலாம் சார். வெல்கம் சார். சார், இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் சார் இருக்குது? முதல்ல நீங்கள் கல்வி அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது என்ன பண்ணுறது, படித்தா தான் 4 விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும், வேலைக்கு போக முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஔவையார் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, திருக்குறளில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஔவையார் என்ன சொன்னாங்க? அகர முதல் எழுத்தாலாம். அது திருவள்ளுவர் சொன்னதா சார்? சாரி. ஆமாம், முதல்ல திருக்குறளில் இருந்து சொல்கிறேன். கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதுதான் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும், படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஔவையார் சொன்ன மூதுரையும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. முதல்ல சொன்ன திருக்குறளும் இப்போ சொன்ன மூதுரையும் ஒன்று தான் சொல்லுது. நீ படித்தனா பொழைச்சிக்குவ, ஒரே விஷயம். அப்போ இந்த சுதர்சன் கல்வி குழுமத்தில் இந்த வருடம் தொடங்கப்பட்ட ஸ்ரீ வாஞ்சி கலை அறிவியல் கல்லூரியில் முதல்ல 5 பாடப்பிரிவுகள் நாங்கள் வச்சுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உலக அளவில் மேம்படுத்தக்கூடியதற்காகவே இந்த கல்லூரி, அதாவது கலை அறிவியல் கல்லூரி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட ஏன் கல்வி கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அவ்வளோதான். இதுதான் விஷயம். அதனால் போட்டித் தேர்வுகள் இனி வரக்கூடிய உலகத்தில் நீங்கள் தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த போட்டித் தேர்வுகளில் இனி வரும் காலகட்டங்களில் குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இளங்கலை பட்டம், தட் மீன்ஸ் பேச்சுலர் டிகிரி. அந்த ஒரு பேச்சுலர் டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் நீங்கள் எலிஜிபிளே ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இனி வரும் காலங்களில் நடக்க போகுது. அப்போ அதற்கு பையனை நம்ம தயார் செய்ய போகிறோம். எப்படி தயார் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிறது மட்டும் கிடையாது. எப்படி நம்ம கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி அவங்கள எல்லா விதத்துலையும் தயார்படுத்தி இந்த கல்லூரியை 3 வருஷம் இந்த கல்லூரியில் படிச்சுட்டு அந்த பையன் வெளியில் போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு எந்த விதமான வேலைவாய்ப்பில் நம்ம முன்னுரிமை அளிக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வருடம் முதல் முறையாக நம்ம கலை அறிவியல் கல்லூரியை ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 5 சொன்னீங்கல்ல, என்னென்ன டிபார்ட்மெண்ட் சார்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆர்ட்ஸ் அப்படியில் 4, சயின்ஸில் 1, பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்டு சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த 5ம் நம்ம ஆல்ரெடி அப்ரூவல் ஆயிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் டு பி அப்ரூவலில் ஒரு 5 கோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஒரு 4 கோர்ஸும், ஆர்ட்ஸில் ஒரு கோர்ஸும் கொடுத்துருக்கோம். பிஏ டிஃபென்ஸு, அப்புறம் பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங், தென் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த 5 கோர்ஸும் சப்ஜெக்ட் டு பி அப்ரூவலில் இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் இப்போ இந்த வருஷம் தான் கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ ஓப்பனிங்கில் சேர்கிற மாணவர்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள் எதுவும் இருக்கா சார்? அதாவது நீங்கள் எல்லாருமே இதே கேள்வியை தான் கேட்குறீங்க. கல்வி அப்படிங்கிறதே ஒரு விலை மீது மதிக்க முடியாத பொக்கிஷம். நான் ஏற்கனவே அந்த குறளில் சொன்னேன். என்ன குறள் சொன்னேன்? கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நீங்கள் என்ன தான் செல்வங்கள் வச்சுருந்தாலும் கல்வி செல்வத்தை காட்டிலும் பெரிய செல்வம் இந்த உலகத்தில் கிடையாது. இதற்கு நம்ம பல்கலைக்கழகத்தில் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த கல்வி கட்டணம் தான் நம்ம கல்லூரியில் வாங்க போகிறோம். 2வது, மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக நல்ல தகுதி வாய்ந்த ஆசிரியர்களில் தான் போட்டிருக்கோம். தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் தான் பாடம் நடத்த போகிறாங்க. அந்த 3 வருடம் அந்த மாணவர்கள் கல்வி கற்பதற்கான ஒரு நல்ல சூழலை நம்ம இங்கே உருவாக்கி தரோம். இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாமே அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும், அதை தான் நம்ம பின்பற்றவும் முடியும். அதனால் இந்த முறை சேரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நம்ம நிர்வாகம் என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம செய்வதற்கு காத்திருக்கோம். சரி, ஓகேங்க சார். ஸோ சேரணும்னு நினச்சிருக்கேங்க மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்து? அது ஏற்கனவே சொல்லிட்டேனே உங்கள்கிட்ட, ஒரே ஒரு விஷயந்தான். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ ஒரு மன்னன், ஒரு நாட்டினுடைய மன்னன் இருக்கான், ஒரு படித்தவன் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மன்னனுக்கு அந்த நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அவன் தெரியும். ஆனால் படித்தவன் கற்றோருக்கு, நான் தான் சொல்கிறேன், மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. காரணம் என்னென்னா, கற்றவன் எங்கே போனாலும் கற்றுக்கலாம். ஒரு பிஏ தமிழ் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் தமிழ்ச்சங்கம் இருக்குது, ஜப்பானில் தமிழ்ச்சங்கம் இருக்குது, சிங்கப்பூரில் தமிழ்ச்சங்கம் இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க பாடம் நடத்தினா கூட இன்றைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் 60,000 ரூபா ஊதியம் பெறலாம். அதே போல் தான் நீங்கள் ஒரு பிஏ ஆங்கிலம் படிக்கிறீங்க,
நான் சொல்கிறது எல்லாம் வந்து ஆசிரியர் தொழிலுக்கு சொல்கிறேன். இந்த ஆசிரியர் தொழிலில் நீங்கள் போய் வெளியில் கற்றுக்கலாம். இப்போ ஒரு பையன் பிகாம் படிக்கிறாப்புல, 3 வருஷம் பிகாம் முடிச்சிட்டாப்புல அப்படின்னா, ஒரு ஆடிட்டர்கிட்ட போயிட்டு அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இயர்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து அவர் வந்து அந்த ஃபாலோ அப்பு, அந்த ஆடிட்டிங் சம்மந்தமான இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு தென் he or she is eligible to apply the CA. அப்போ ஒரு சிஏ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நீங்கள் எங்கே போனீங்கனாலும் வந்து நானே இப்போ வந்து வாத்தியார் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து என்னுடைய ப்ரொஃபைலை வந்து சப்மிட் பண்ணணும், இன்கம் டேக்ஸுக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ யாருடைய உதவி தேவைப்படுதுன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான். அப்போ அதில் பிகாம், அந்த பிகாம் தான் ஜென்ரல்னு நம்ம கோர்ஸ் வச்சுருக்கோம். அதே பிகாமில் சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கோம். இன்னும் நவடேஸ் இந்த வேர்ல்ட் இஸ் பியாண்ட் ஆன் த டெக்னாலஜிக்கல் பேசிஸ். அப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்ல போகிறோம். இது எல்லாமே நீங்கள் வந்து 3 வருஷம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூழல், நாங்கள் வந்து ஒரு நல்ல விதமாக நீங்கள் கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு இடத்த நாங்கள் வந்து கையை காமிக்கிறோம். நீங்கள் 3 வருஷம் நல்லா கல்வி கற்றுக்குங்க. கல்வி கற்றுக்கிட்டு உலக அளவில் போய் பிரகாசிங்க. பின்னாடி வரவங்கள கை தூக்கிவிடுங்க. இப்போ நாங்கள் அதுக்கு தான் வந்து இந்த இப்போ ஏன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்ததுலேருந்து இப்போ லைப்ரரியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக புத்தகங்கள் வாங்கி போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே வந்து அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அந்த புக்கு மட்டும் இல்லாமல் தனியாக வந்து இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து பொது அறிவு சம்மந்தமான புத்தகங்கள் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மட்டுமே இப்போ ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணி புத்தகம் வாங்கி போட்டிருக்கோம். அதனால் வந்து மாணவர்கள் வந்து இங்கே கல்வி கற்கும் போதே வந்து திறனறி தேர்வுகளுக்கு அவங்கள தயார்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வாக்குறுதியாக கொடுத்து அனைவரையும் இந்த கல்லூரிக்கு வந்து நீங்கள் வந்து சேரணும், இந்த கல்லூரியில் பயிலணும். இந்த கல்லூரியில் பயின்றுட்டு போய் எல்லாம் வேலைவாய்ப்பில் நல்ல அரசாங்க வேலையிலையோ இல்லை மற்ற தனியார் துறையிலையோ இல்லை ஒரு தொழில் முனைவராகவோ நீங்கள் ஆகணும். உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் நீங்களை வழிகாட்டணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி சார் இவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ சுதர்சன் கல்வி நிறுவனங்களை மேலும் ஒரு அங்கமாக இப்போ நம்ம ஸ்ரீ வாஞ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் நம்ம வாஞ்சியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டவொன்னே கீழே தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.